விலகாத வெட்ட வெளியே, துளியும் தன்மை மாறாத களியே, சந்தடி மிகுந்த உடல் துவந்தமெனும் சந்தையினில் தந்தையென வந்த தயவே, சற்றும் என்னை விலகாத வெட்ட வெளியே, துளியும் தன்மை மாறாத களியே, சந்தடி மிகுந்த உடல் துவந்தமெனும் சந்தையினில் தந்தையென வந்த தயவே, முற்றும் என்னை பற்றும் வினை கற்ற என்னை ஒற்றை வீரர் மொத்தமும் அவிழ்த்த விடிவே, முற்றும் என்னை பற்றும் வினை கற்ற என்னை ஒற்றை வீரர் மொத்தமும் அவிழ்த்த விடிவே, மூலையில் கிடந்தவனை சாலையினில் நடமாட முத்துரதம் தந்த நிதியே, அற்று விழும் அத்தனையும் வெற்றி என சொல்லி விழும் அற்புதம் நிகழ்த்தும் அருளே, அற்று விழும் அத்தனையும் வெற்றி என சொல்லி விழும் அற்புதம் நிகழ்த்தும் அருளே, அல்லும் பகல் இல்லாமல் அலைப்பாயும் என் நெஞ்சின் அடிநாதமான பொருளே, உற்றுற்று நோக்கியே உருமாற்றி உன்னையே உயிராக வார்த்த குருவே, உற்றுற்று நோக்கியே உருமாற்றி உன்னையே உயிராக வார்த்த குருவே, ஒரு நொடியும் உனது திருவடி வழகை மறவாமல் உருக மனம் அருள்க குருவே, ஒரு நொடியும் உனது திருவடி வழகை மறவாமல் உருக மனம் அருள்க குருவே. அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடையிலே வீற்றிருப்பவர்களும் சரி, இந்த அரங்கத்திலே இந்த விழாவுக்காக வந்திருப்பவர்களும் சரி, ஒவ்வொருவரும் தங்கள் துறையிலே சாதித்த ஜாம்பவான்கள். இதிலே ஒற்றை பனை மரம் போல ஒரு தன்னந்தனி பாமரனாக நான் உங்கள் முன்பு வந்து நிற்கிறேன். இதற்கு காரணம் என்னவென்று கேட்டால், எனக்கு ஒரு 11 அல்லது 12 வயது இருக்கும் பொழுது நான் இங்கே தியாகராய நகரில் கோபாலகிருஷ்ணய்யர் தெருவிலே குடியிருந்த பொழுது, பின்னாலே கிணற்றிலே தண்ணீர் இறைத்து முகம் கழுவிக்கொண்டு அணில்களை வேடிக்கை பார்ப்பவர் அந்த சின்ன பருவம். அதற்காக நான் வெளியே வந்த பொழுது நான் பார்த்த காட்சி இன்னும் என்னால் மறக்க முடியாது. ஒரு சைக்கிள் ரிக்ஷா, அதன் பின்னே ஒரு பெரியவர் வேக வேகமாக நடந்து செல்கிறார். இதுதான் நான் கண்ட மகா பெரியவர் தரிசனம். வீதியிலே விரைந்து சென்ற வெள்ளி மின்னல் அன்று என்னை இப்படி ஒரு மேடையிலே வந்து நிற்க வைக்கிறது நான் கனவு கூட கண்டதில்லை. நான் சம்பிரதாய முறைப்படி பெரியவருடைய அடியார் என்றோ அவரை பின்பற்றி வருபவன் என்றோ சொல்லுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் நான் எந்த பெரியவருக்கும் அடியான் தான். அந்த ஒரு பாக்கியத்தை, அந்த ஒரு தெளிவை பெரியவருடைய பேச்சுக்கள் தான் கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையே இல்லை. ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சியிலே ஏறத்தாழ 800 எபிசோட்ஸ் பேசியிருக்கிறேன். 800 அல்லது 900 எபிசோட் பெரியவரை பற்றி பேசியிருக்கிறேன். காஞ்சி மகான் என்றும் தர்மத்தின் பாதையில் என்றும் இப்படி எத்தனையோ அதுல பேசியிருக்கிறேன். எனக்கு அப்பொழுது அதற்கெல்லாம் உதவியாக இருந்தது இந்த பொக்கிஷம் ஆகிய தெய்வத்தின் குரல். அதுதான் கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளிக்குத்தான் நான் நன்றி சொல்ல வேண்டும். அவர்தான் அதை எனக்கு கொடுத்து விட்டு சென்றார். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த 8வது பாகத்தை இங்கே வெளியிடக்கூடிய ஒரு ரொம்ப கூச்சத்தை தருகின்ற ஒரு பாக்கியம் எனக்கு இன்றைக்கு கிட்டி இருக்கிறது. என் தந்தையார் சொல்வதுதான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. நீ இது ஒரு கூட்டத்திலே பேசிவிட்டு வரும் பொழுது ஒரு பெரியவர் வந்து நீ நல்லா பேசின அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். என்ன அர்த்தம்பா? நல்லா பேச இல்லடா, நல்லா பேசணும்னு அர்த்தம். அது எனக்கு இப்பொழுது தெளிவாக புரிகிறது.
அதாவது ஒரு கவனச்சோற்றுக்காக கையேந்தும் பொழுது கடவுள் நம்முடைய கரங்களிலே ஒரு கலசம் நிறைய அமிர்தத்தை வைத்தால் நம்மால் அதை தாங்க முடியுமா? அதை பராமரிக்க முடியுமா? அதை எப்படி பருக முடியும் என்கின்ற பக்குவம் நமக்கு இருக்கிறதா? அந்த நிலையில் தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆனால் சுற்றி இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று எனக்கு புரிகிறது. இதுதான் பாதுகாப்பு. நாம் ஒன்றுமில்லை என்பதை நான் நன்கு அறிவேன். நான் ஒன்றுமே இல்லை என்பதை பெரியவர் முன் நிற்கும் பொழுது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இதுதான் எனக்கு பெரியவரோடு ஏற்பட்ட அனுபவம் என்று சொல்லலாம். முதலிலே இந்த நூல்கள் இங்கே வெளிவர காரணமாக ஸ்ரீதரன் தலைமையிலே இருக்கக்கூடிய இந்த குழுவினர் அனைவரையும் நான் இருகரம் கூப்பி சிரம் காட்டி வணங்குகிறேன். நீங்கள் இப்பொழுது செய்திருக்கக்கூடிய இந்த தொண்டு, இந்த சேவை பிற்கால தலைமுறையினர் உங்களை போற்றுவார்கள். அப்பொழுது நீங்கள் இந்த உலகத்தில் உருவத்தோடு இருக்க மாட்டீர்கள். எப்பொழுதுமே கொஞ்சம் காலம் தாழ்த்தித்தான் சிலருக்கு பெயர் கிடைக்கும். நீங்கள் பெயர் கருதி செய்யவில்லை. கண்ணதாசன் சொல்வார், அவர்கள் விழா வேண்டி சாகவில்லை என்பார். அதுபோல நீங்கள் பெயருக்காக செய்யவில்லை, அவருடைய பெயர் விளங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதில் இப்படி மாறன் தம்பதியரை பார்க்கும் பொழுது, ஐயா உங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது, இதற்கு கொடைவள்ளலாக இருந்து நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் என்றால் நான் உங்களை கும்பிட்டு இந்த சமுதாயத்தின் தரப்பிலே நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இதே அரங்கிலே மகாபெரியவரை பற்றி தெய்வத்துள் தெய்வம் என்று ஒரு மகத்தான நாடகத்தை, அவருடைய வாழ்க்கை எவ்வளவு அதிலிருந்து எடுத்துக் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்த என்னுடைய நண்பர் இளங்கோ குமரன் அவர்கள் இங்கே வைத்திருக்கிறார். அது ரொம்ப மிக சிறப்பானது ஒரு பணி. அதாவது 1000 புத்தகங்கள் செய்ய முடியாததை ஒரு ஒற்றை நாடகம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையே இல்லை. அப்படிப்பட்டவர், அது பெரியவருடைய ஆசையோடு தான் அது நடந்தது. இப்படி நாம் பெரியவரை எந்தெந்த விதங்களில் எல்லாம் முடியுமோ அப்படியெல்லாம் கொண்டாடி வருகிறோம். ஆனால் அவர் தன்னுடைய பெயர் எப்படி கொண்டாடப்பட வேண்டும் என்று விரும்பி இருப்பார் என்று பார்த்தால், இந்த பெரியவர்கள் எல்லாம் தொட்டு காட்டிக் கொண்டு வந்த அனுஷ்டானம், உனக்கு விதிக்கப்பட்டதை நீ ஒரு சுவாரஸ்யத்துடன் உற்சாகத்துடன் கடைபிடிப்பதுதான் அவரை குஷிப்படுத்தும் என்று நாம சொல்லலாம். தர்மத்தை அனுசரித்தால் அவர் மகிழ்வார். இந்த நாட்டை வெறும் மண்ணாக நினைக்காமல் இதுதான் பாரத மாதா, இது பராசக்தி என்று நேசித்தால் அவர் மகிழ்வார். பெற்றோர்களை கைவிட்டு விடாமல் அவர்களுடைய மரியாதையுடன் நடத்தினால் அவர் மகிழ்வார். ஒவ்வொரு வேளையில் சமைக்கும் பொழுதும் ஒரு பிடி அரிசி எடுத்து வைத்து ஒரு பசித்த வயிற்றுக்காக சேமித்து வைத்தால் அவர் மகிழ்வார். காய்கறிகளை நறுக்கும் பொழுது அந்த தோலெல்லாம் வீணாக அதை கொத்து கொத்தாக எடுத்து பசுக்களுக்கு வழங்கினால் அவர் மகிழ்வார். பசித்த வயிற்றுக்கு சோறிட்டால் அவர் மகிழ்வார். இந்த 8வது பாகத்திலே அற்புதமாக ஒன்று வருகிறது. நான் 2-3 நிகழ்ச்சிகள் மட்டும் சொல்லி அந்த புத்தகத்தில் இருந்து படிக்கும் ஆவலை தூண்டி உங்களை அதை வாங்கி படிக்குமாறு செய்துவிட்டு அமர்ந்து விடுகிறேன். அதுதான் என்னுடைய நோக்கம். ஏனென்றால் இதை எடுத்து கீழே வைக்க முடியவில்லை, அப்படி இருக்கிறது இந்த புத்தகம். இதில் இந்த 2 நூல்களிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி, இதை எங்கிருந்து வேண்டுமானாலும் படிக்கலாம். எங்கிருந்து படித்தாலும் அது ஆரம்பமாகவே இருக்கிறது. வானத்திலே எது உயரம், எது ஆழம், எப்படி பிரிப்பீர்கள்? அதுபோல ஞானம் என்பது அப்படித்தான் இருக்கிறது. இங்கே ஞானத்துக்கும் கருணைக்கும் வேறுபாடே இல்லாமல் இருப்பதால் எங்கிருந்தும் இந்த நூலை நீங்கள் அப்படி சும்மா பிரித்து படிக்கலாம். உங்களை அது கவ்விக்கொள்ளும். நீங்கள் எதையும் பற்றி கொள்ள வேண்டிய பிரயத்தனம் உங்களுக்கு தேவையே விடாது. என்னும் விதமாக இருக்கிறது இந்த ஞான சாகரம், இந்த ஞான அருவி. எனக்கு இது ஒரு ஞான குளியலாகவே தான் என்னுடைய அனுபவம் இந்த புத்தகத்தை படிக்கும், இந்த 2 புத்தகங்களை படிக்கும் பொழுதும் ஏற்பட்டது. என்னதான் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் அந்த தினசரி தியானத்தை பற்றி பேசினாலும் நான் கொஞ்சம் திருட்டுத்தனமாக அதை எடுத்து படித்துக் கொண்டு இருந்தேன். பிற்பாடு எனக்கு இது உதவுமே, எல்லாம் தான் உதவுகிறது. மைத்திரியும் அப்படித்தான். இந்த நம்ம எல்லோருக்கும் வழங்கப்பட்ட இந்த வாசகத்தை நான் சங்கரா தொலைக்காட்சியிலே பேசி இருக்கிறேன். இது பற்றி இது மிகப்பெரிய, எல்லோரும் பொன்னெழுத்திலே போட்டு வைத்துக் கொண்டிருக்க வேண்டிய வாக்கியம். இதை நமக்கு கொடுத்ததற்காக நான் ஸ்ரீதரன் அவர்களுக்கு சிறப்பான ஒரு நன்றியை சொல்லுவேன். ஏனென்றால் ஒருபோதும் காய் என்பது வெளியிலிருந்து பழுப்பதில்லை, உள்ளிருந்துதான் பழுக்கிறது. அந்த பழுத்தலின், அந்த கனிதலின் முழுமை
நிறைவில் தான், இறுதியில் தான் உணரப்படுகிறது. அதனுடைய வண்ணம், அதனுடைய வாசம் மூலமாகத்தான் காய் கனியான கதை நமக்கு புரிகிறது. சரி, நீங்கள் செய்ததுதான் சிறப்பான பணி என்று நான் ஒரு ரசிகன் என்ற முறையிலே, வாசகன் என்ற முறையிலே, கொஞ்சம் எழுத்தாளர் என்ற முறையிலே கூட சேர்த்து இதை நான் சொல்லுவேன். மனமாற்றத்துக்கு இந்த நாற்றத்தை எப்படி மாற்ற வேண்டும் என்று சொன்னாரா, அதுக்கு அடுத்த கட்டமாக ரசவாதம் சொல்கிறார். சொல்லும்போது அன்னைக்கே இந்த புத்தகம் இப்போ ரிலீஸ் ஆகும்னு அவர் நினைச்சாரோன்னு தெரியல. பல பல தமிழ் சொற்களுக்கு நிகரான ஆங்கில சொற்களை வேண்டும் என்றே பயன்படுத்தி இருக்கிறார். இன்னொன்று நமக்கு புரியாது இல்லையா? மனைவின்னு சொன்னாலே புரியலையே, ஒய்ஃப்னு சொன்னதே புரியுது. அது மாதிரி ஒரு நிலைமையில இருக்கும். அதனால அந்த முக்கியமான இடங்களில் தமிழ் சொல்லுக்கு நிகரான ஆங்கில சொற்களையும் அவரே சொல்லி பயன்படுத்தி இருக்கிறார். ரசவாதம் அப்படின்னு சொல்லும்போது, ரசவாதம் செய்பவர்கள் நம்முடைய நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாடுகளிலும் உண்டு. அங்கே அவர்களுக்கு பேர் ஆல்கமிஸ்ட் அப்படின்னு ஒன்று சொல்லிக்கிறார். இதாச்சும் ரொம்ப சுருக்கமாக தான் இதை சொல்ல முடியும். அடுத்து ரசவாதத்தில் 2 விஷயம் இருக்கு நம்மளை பொறுத்த மட்டும். சித்தர்கள் பாடிய ரசவாதத்தில் என்னன்னு கேட்டா, ஒன்று கெமிஸ்ட்ரியா, இன்னொன்று மிஸ்ட்ரியா. கெமிஸ்ட்ரி இந்த ரசாயனங்களை பயன்படுத்துறோம். மிஸ்ட்ரி என்னன்னு கேட்டா, மந்திரங்களையும் பயன்படுத்துகிறோம், பொருட்களையும் பயன்படுத்துகிறோம், மந்திரங்களையும் பயன்படுத்துகிறோம். ஸோ இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி அண்ட் மிஸ்ட்ரி என்று சொல்லுகிறேன். இது அடுத்த ஸ்டெப் வச்சா இது மேல என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பொருள் இன்னொரு பொருளாக மாறுவது நல்ல ரசவாதம் இல்லைங்கிறது. அது இட் இஸ் ஒன்லி கன்வர்ஷன். நான் கேட்கிறது டிரான்ஸ்மியூஷன் அப்படிங்கிறது. இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட் இஃப் யூ கன்வெர்ட். யூ ஷுட் பி ஏபிள் டு டிரான்ஸ்மியூட். ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றுவது அல்ல உயர்ந்த ரசவாதம். ஒரு பொருளை உயர்ந்த பொருளாக உயர்த்துவது எதுவோ அதுதான் ரசவாதம் அப்படிங்கிறார். அது என்ன அழகா, அப்போ நீங்க செம்பை பொன்னாக மாற்றுவது என்றால் நம்ம இந்த பொருள் ரீதியான உலகத்தில் அது உயர்ந்த ரசவாதமாக கருதப்படுகிறது. பேசிக் மெட்டல்ஸ், செம்பு, இரும்பு எடுத்துக்கொண்டு இதை பொன்னாக மாற்ற முடியுமானால் அது உயர்ந்த ரசவாதம். நீங்கள் தங்கத்தையே நீங்கள் மாற்றினீர்களானால், செம்பாக மாற்றினீர்களானால் அது ரசவாதமாக, இல்லை அதை செம்பை பித்தளையாக மாற்றினால் அது ரசவாதமாக. அதுபோல மாற்றம் என்பது ஏற்றம் தருவதாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய மனத்திலே மாற்றம் என்பது அவனுடைய குணங்களிலே உயர்வு தரக்கூடியதாக இருக்க வேண்டும். காய் கனிவதை போல் இருக்க வேண்டும் என்று ரசவாதத்துக்கு இப்படி ஒரு 2 பொருள்களை சேர்த்து நமக்கு கூறுகிறார். இப்படி சொல்றாரு. திடீர்னு நீங்க பார்த்தா, உங்களுக்கு தையல் நாயகி தெரியுமோ அப்படின்றாரு. தையல் நாயகி, அம்பாளுக்கு பேர் தையல் நாயகி. உடனே தையல் வேலைக்கு அந்த அம்பாளுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்குன்ற அளவுக்கு நம்ம போயிடுறோம். பொறுமையா பதில் சொல்றாரு. வாலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, பாலாம்பிகை. அந்த பாலாம்பிகை தான் நம்ம தமிழ்ல தையல் நாயகி அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிறார். தைவது அப்படின்னா என்ன பொருள்? ஊசியின் நுண் கொண்டு தைப்பது என்று மட்டும் பொருள் அல்ல. தைவது அப்படின்னா அழகாக அலங்கரிப்பது என்று பொருள். ஒரு எம்பலிஷ்மெண்ட் என்கிறார், பியூட்டிஃபைங் சொல்லல, எம்பலிஷ்மெண்ட் என்கிறார். ஒரு பொருளை அழகாக அலங்கரிப்பது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டில் இப்போ நவராத்திரி வரப்போகிறது. நீங்க என்ன ட்ரெஸ் பண்ணி பார்த்தாலும் இந்த ஆம்பளை பசங்க பார்க்க ஒன்று அழகா இருக்க மாட்டாங்க இல்லையா? ஆனா அந்த குழந்தை குட்டி ஒன்று வருது, அதுக்கு ஒரு பட்டு பாவாடையும் ஒரு சொக்காயும் போட்டு, காதில் ஒரு ஜிமிக்கியும் போட்டு, இங்க ஒரு பொட்டும் வச்சா எப்படி இருக்கு பாரு. பார்த்தாலே அம்பாள் மாதிரி இருக்கு. நம்மளே சொல்ல வைக்கிறது இல்லை, நம்ம குழந்தை தான், நம்ம பேத்தி தான். அதை பார்க்கும்போது பாரு அப்படியே கன்னியாகுமரி மாதிரி இருப்பார், பாலாம்பா மாதிரி. அதுதாங்கிறாரு தையல் நாயகிங்கிறது. அதுதான் தையலே அப்படின்னும் பொழுது ஒரு உயர்வு. என்னால் அப்படின்னா அலங்கரிப்பது. அலங்கரிப்பதில் முதல் அம்சமாக எது இருக்கிறது? உடை. அதனால் சரியான அழகான நேர்த்தியான உடை உடுத்தி அலங்கரித்தவளாக இருக்கிறார். எனவே தைப்பதற்கும் இதற்கும் தொடர்பு இல்லை. பழந்தமிழ் இலக்கியத்துல பருத்தி பெண்கள் அப்படின்னு ஒரு சொற்றொடர் இருக்கிறத எடுத்து சொல்ற. எங்கெல்லாம் போறாரு பாருங்க, பருத்தி பெண்கள். பருத்தி பெண்களுக்கும் இந்த தையல் நாயகிக்கு சம்பந்தம் இல்லை. பருத்தி பெண்களுக்கும் தையல் வேலைக்கும் சம்பந்தம் உண்டு. பருத்தி பெண்கள் என்பது கணவனை இழந்த கைம்பெண்களை குறிக்கின்ற சொல். பெரும்பாலும் அவர்கள் தைக்கின்ற தொழிலே ஈடுபட்டு இருந்த காரணத்தால்
தையல் வேலை செய்து கொண்டிருந்த பெரும்பாலான பெண்கள் பருத்தி பெண்கள் என்றே தமிழ் இலக்கியத்திலே அழைக்கப்பட்டார். இது எனக்கு தெரியவே தெரியும். இப்படி ஒரு செய்தி, இது இந்த நூலை படிக்கிறதுனால தான் நான் தெரிஞ்சுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்குமா. அப்போ அப்படியே விட மாட்டார். நம்ம நாட்டில் மட்டும்தான் நினச்சிக்காதீங்க, வெளிநாட்டிலையும் உண்டு. ஸ்பின்ஸ்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க வந்து தேவர் நாட் விடோஸ், அன்மேரிட். அவங்களும் இந்த பருத்தி பெண்களும் ஒரு விதத்தில் அந்த விதத்தில் உண்டு. அவங்க தொழில் வந்து தையல் தொழில் செய்தவர்களாக இருந்தார்கள். ஏன் அப்படின்னு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. காந்தி ராட்டையை நூக்கும் போது அது நமக்கு காமிச்சு கொடுத்தாரு. இந்த பெண்கள் எல்லாம் இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம். செய்யும் போதே ஏதாவது ஒரு நாம ஜபத்தை எடுத்துக்கொண்டு அப்படியே இந்த நூற்றீர்களானால் இங்கேயும் வந்து ஓடும் என்பதாக சொல்லி வைத்தார். அதனால்தான் பருத்தி பெண்கள், ஸ்பின்ஸ்டர்ஸ், அப்புறம் இந்த ராட்னம், இந்த மூணையும் வரிசைப்படுத்தி நமக்கு வரலாறு தெரிகிறது, இலக்கியம் தெரிகிறது, அந்த பெண்களுடைய நிலைமையும் புரிகிறது. எல்லாவற்றையும் நமக்கு அதை எடுத்து அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த பாலாம்பா அப்படின்னா தையலாம்பா என்று மாறி, அதுக்கப்புறம் தைலாம்பா என்று தெரிந்து, அப்புறம் செல்லமாக தையா, தையூ என்று அர்த்தம். தைலா அப்படின்னு பேர் வந்ததுதான். தையூ இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தையூ என்ற பேரெல்லாம் இந்த தையல் நாயகியை தான் குறிப்பிடுகிறது அப்படின்ற. இது இங்கே இது ஒரு நான் சொன்ன அந்த காமட்டில் இது ஒன்று மனமாற்றம் பார்த்தா அது மிக்கின்றதுனால முதல்ல சொன்ன. தென்றல் காற்றுக்கும் குஷ்டரோகியின் உடம்பில் நெளியும் புழுவுக்கும் பேதம் புரியாமல் புத்தி பேதலித்து மண்ணாகி போய்விட வேண்டும் என்ற அர்த்தம் இல்லை. ஞானிக்கும் துன்பம் உண்டு, வெகு விரைவில் அதிலிருந்து வெளியே வர கற்றவன் அப்படின்பார். இன்னொன்று, ரெண்டாவது, ஒரு சக மனிதனுக்கு ஒரு துன்பம் நேரும் பொழுது இவனுக்கு கண் கசியவில்லை என்றால் அது ஞானமாக. Dryness is not wisdom. You should never allow your heart to develop a crack and let it go dry. இருக்கக்கூடாது. தழுதழுப்பு இருக்கட்டும். இங்கே வந்து அண்ணா விஷயத்தை பேசும் பொழுதும் இந்த அந்த தழுதழுப்பை அங்கே பார்க்குறாங்க. அதே மாதிரி மீனாட்சி முன்னால் நிற்கும் பொழுது யார் நிற்கிறாங்க? மீனாட்சி. அத்வைதத்துக்கு நீங்கள் ஒரு உருவத்தை கற்பனை செய்ய முடியுமானால் அதுதான் மகா பெரியம். பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் அத்வைதம் நீங்க பார்க்க முடியுமானால் அங்க ஆளே கிடையாது, ஆசாமியே கிடையாது, சாமியும் கிடையாது, எதுவுமே கிடையாது என்று அவர் இருந்த காரணத்தால் தான் எல்லாமும் அவராக இருந்தார். எப்படி ஆதிபிக்ஷுவான சிவன் 7-14 உலகங்களை துறந்து அப்படி நடை போடும் பொழுது 7-14 உலகங்களும் அவனை பின்தொடர்ந்தனவோ, அதுபோல எதுவுமே இல்லாமல் எல்லாவற்றையும் மறுதளித்து ஒரு அத்வைத நிலையில் நின்றதால் தான் எல்லாமும் அவரை சேர்ந்தது. ஆனால் ஒரு பக்கம் அவரை ஞானியாக, இன்னொரு பக்கம் யோகியாக பார்க்கின்ற நாம் மீனாட்சி முன்பு அவர் நிற்கும் பொழுது முழுக்க அவரை பக்தராக காண்கிறோம். பக்தனுக்குத்தான் இந்த கசிவு வரும். இதை ரமண மகிழ்ச்சியின் வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிறோம். அப்படியே கல்லா இருக்கக்கூடியவர் பட்டப்பகல் நேரத்திலே பாறையிலே அப்படி மல்லாந்து சாய்ந்து கொண்டு சூரியனை கண்ணிமைக்காமல் பார்த்த ரமண முனி மதுரையில் மீனாட்சியிடமிருந்து பிரசாதம் வந்திருக்கிறது என்று கேட்கும் பொழுது அதை எடுத்து நெற்றியிலே வைத்துக் கொள்ளும் போது கண் கலங்குவதை இந்த பக்தர்கள் பார்த்து பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் இதுக்கு கசிவு இல்லாமல் இருப்பது ஞானமாக. எல்லா விஷயங்களுக்கும் கலங்கி விடுவது, கவலைப்படுவது அஞ்ஞானமே தவிர ஒரு மனிதனுடைய இதயத்திலே ஈரம், நெஞ்சில் ஈரம் இல்லையான்னு கேட்கிறோம் இல்ல, அந்த ஈரம் இருந்து அது கண்களிலே வெளிப்படாமல் இருப்பது ஒருபோதும் ஞானமாகாது என்பதை மகா ஞானி என இவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு பெண்மணி தன்னுடைய பிள்ளையை பறிகொடுத்து விட்டு வந்து நிற்கிறார். குழந்தை, இந்த பையன் இறந்துட்டான். அது என்னன்னா சாதாரணமா இறக்கல, இந்த எலக்ட்ரிக் ட்ரெயின்ல அடிபட்டு இறந்து போயிட்டான். அந்த அம்மா ஒரே ஒரு பிரார்த்தனை தான் அவர்கிட்ட கேட்கிறேன். ஏன் எனக்கு இப்படி நடந்ததுன்னு கேட்கல, நான் என்ன பாவம் செய்தேன் அதெல்லாம் கேட்கல. சுவாமி, துர்மரணம் அடைந்து விட்டான் என் மகன், அவன் ஆவியாய் தெரியக்கூடாது, அவன் தண்ணீரும் ஆகாரமும் இல்லாமல் அலையக்கூடாது. எல்லாம் கேட்கிறவங்கலாம் நீ அந்த சாந்தி ஹோமம் பண்ணு, இந்த ஹோமம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரியல, நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அதை செய்யறேன் அப்படின்னு பொழுது அப்ப கண்ணை மூடிக்கொண்டாராம் பெரியவர். கண்ணை மூடிக்கொண்டு அவர் திறந்த கண்ணில் கண்ணீர் திரை பளபளத்து கொண்டிருந்தது. ஒரு தான் சொன்னார், நீ எந்த சாந்தியும் பண்ண வேண்டாம், எந்த ஹோமமும் பண்ண வேண்டாம், உங்க ஊருக்கு போ, இப்போ பண்ணையில வேலை நடக்கிறது, அந்த வேலை செய்யக்கூடிய உழவர்களுக்கெல்லாம்
நீர்மோர் கலந்து கொடு, போ, உன் பையன் நல்ல கதி அடைவான் என்றார். இதுதான் மகா பிரியம். இதைத்தான் இந்த மாணிக்கத்தைத்தான், இந்த ஞானமயத்தைத்தான், இந்த நேசமயத்தைத்தான் கொண்டாடுவதற்கு நாம் இங்கே அனைவரும் கூடியிருக்கிறோம். மேலும் மேலும் இது போன்ற விழாக்கள் நேரும். மேலும் மேலும் நான் அழைக்கப்பட்டாலும் வருவேன், அழைக்கப்படாவிட்டாலும் வருவேன் என்று பாரதி தமிழனுக்கும் திரு ஸ்ரீதரன் அவர்களுக்கும் சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொன்னான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.